தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர் செல்லாத வாக்குகள், ஆள் இல்லாமல் வாக்காளர் பட்டியலில் பேர் இருக்கிறது, அதெல்லாம் நீக்கிறது. ஒருத்தர் 2 ஓட்டு வச்சிருக்கிறது, செத்து போனவங்க பேரில் இருக்கிறது, வெளிநாட்டவங்க பேரில் இங்கே வாக்கு இருக்கிறது, இதெல்லாம் நீக்கிறது தான் எஸ்ஐஆர். இது வேண்டான்னுட்டு திமுகக்காரங்க போராட்டம்லாம் பண்ணாங்க, பெரிய கலாட்டம்லாம் பண்ணாங்க, நாடாளுமன்றத்தில் பேனரெல்லாம் பிடிச்சாங்க இல்லையா. இப்போ தமிழ்நாட்டில் 97 லட்சம் கள்ள ஓட்டு, செல்லாத ஓட்டு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஓட்டையெல்லாம் ஏற்கனவே போட்டுட்டு இருந்தது யார்? திமுகக்காரங்க தான். திமுக தான் இந்த 97 லட்சம் ஓட்டை போட்டிருக்கு. இப்போ பீகாரில் 7.5 கோடி வாக்காளர்கள் இருக்கிறப்போ 65 லட்சம் தான். இங்கே தமிழ்நாட்டில் 6 கோடியே 41 லட்சம் வாக்காளர்கள் இருக்கும்போது 97 லட்சம், கிட்டத்தட்ட 1 கோடி. இப்போ திமுக எம்எல்ஏக்களெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க இல்லையா, அவங்கவுங்க சட்டமன்ற தொகுதியில் இந்த மாதிரி கள்ள ஓட்டு எவ்வளவு இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா 2021 ஜெயிச்சிருக்கிறாங்கல்ல, கள்ள ஓட்டு எவ்வளவு இருந்திருக்கு, அவங்க எவ்வளோ மெஜாரிட்டியில் ஜெயித்தாங்க, கள்ள ஓட்டு எவ்வளவு இருந்திருக்கு. இந்த கள்ள ஓட்டை கழிச்சாச்சுன்னா ஒரு 100 திமுக எம்எல்ஏக்கள் அப்போவே தோற்றுருப்பாங்க. இப்போ இருக்கிற திமுக எம்எல்ஏயில் ஒரு 100 கழிச்சிட்டா என்ன ஆகும்? அவங்க ஆட்சிக்கே வந்திருக்க முடியாது. அவங்க தோற்க வேண்டியவங்க தான், தோற்கடிக்கப்பட்டவங்க தான். ஒரு திருட்டுத்தனமான ஒரு செயல்பாடு காரணமாக தான் திமுக இப்போ கூட ஆட்சியில் இருக்குது. நான் கேட்குறேன், அவங்க எஸ்ஐஆர் அந்த திருத்தம் வேண்டாம், யாரையும் நீக்காதுங்க, வாக்குரிமையை பறிக்காதுங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல. இப்போ 97 லட்சம் பேர், அது ஆளே கிடையாது, பேர் தான் இருக்குது. நீங்கள் அதை கள்ள ஓட்டுக்கு பயன்படுத்துகிறீங்க. அப்படி 97 லட்சம் நீக்கிருக்கு இல்லையா, இது தப்பு. இவருடைய பெயர் இருக்குது, ஆளும் இருக்கிறாரு, இவருக்கு ஓட்டு இல்லாமல் பண்ணிட்டீங்களே அப்படின்னு இப்போ போராட்டம் நடத்துங்க. ஏன் நடத்த மாட்டேங்கிறீங்க? ஏன் கண்டனம் தெரிவிக்க மாட்டேங்கிறீங்க? இந்த 97 லட்சத்துக்கு நீங்கள் உரிமை கொண்டாடலாமே, அப்படி தானே சொன்னீங்க. வாக்குரிமையை பறிக்கிறாங்க தானே சொன்னீங்க. வாக்குரிமையை பறிச்சிருக்காங்க, இது முறையா, இது நியாயமா, இதோ இருக்கிறாரு பாருங்க, இவருக்கு ஓட்டு இல்லையே அப்படின்னு கேளுங்களா பார்ப்போமே. ஆனால் திமுகக்காரங்க அப்படி கேட்கவே இல்லை பாருங்க. வெளிப்படையா எல்லாருக்கும் தெரிஞ்சு கள்ள ஓட்டு போட்டு ஜெயிச்சு தான் திமுக ஆட்சியில் இருக்கு அப்படிங்கிறத இந்த 97 லட்சம் கள்ள ஓட்டை கண்டுபிடிச்சிருக்கிறது, நீக்கப்பட்டு இருக்கிறது, நமக்கு நிரூபித்திருக்கிறது. வணக்கம்.